வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோபிக் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்வுறும் கோயில்பட்டி டாக்டர் தங்கவேல் முருகன். வணக்கம் நண்பர்களே. சென்ற பதிவு கர்மாவை பற்றியது. அந்த பதிவில் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா என்ற 3 கர்மாக்களை பற்றிய தெளிவுடன் அவை எப்படி நாம் அனுபவிக்கிறோம், எப்படி சேமிக்கிறோம், சேமித்ததை திரும்ப எப்படி நாம் அனுபவிக்கிறோம் என்பதை என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கி கூறியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கர்மாவை எப்படி நாம் உணர்ந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்வது அல்லது உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விளக்குவதுதான் இந்த ஒரு சிறு பதிவு. மனித வாழ்க்கையில் சிறந்த குடும்பம், சந்தோஷமான குழந்தைகள் அமைவதுதான் மிக சிறந்த வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்பது எனது மட்டுமல்ல, அனைவரின் நம்பிக்கையாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன். மிகச்சிறந்த கர்மாவை அனுபவிப்பவர் என்றால் சிறந்த குடும்பத்தை கொண்டவர் என்று கூட அர்த்தம் கொண்டு கொள்ளலாம். அதனால் நண்பர்களே, குடும்பம் என்பதை நாம் கொண்டு செல்வதன் மூலம்தான் ஒரு கர்மாவை நாம் தோற்றுவிக்கிறோம் என்பதையும் சென்ற பதிவில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தேன். ஒரு சிறந்த குடும்பத்திற்கு ஆணிவேர் தம்பதிகள் என்றால் அதன் கிளைகள் என்பவை குழந்தைகள் மற்றும் சுற்றம், நட்புகள் என்று அனைத்துமே அதன் கிளைகள்தான். அப்பொழுதுதான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்பது கிடைக்கும். ஒரு சந்தோஷமான மனிதன் என்பவன், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையை மிக சந்தோஷமாக நடத்தி செல்வதுதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதைத்தான் வள்ளுவ பெருந்தகையும் இல்வாழ்க்கைதான் உலகத்தில் மனித பிறவியில் மிக சிறந்த வாழ்க்கை என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த இல்வாழ்க்கை அமைவதும், மற்ற சொந்த பந்தங்கள் அமைவதும், குழந்தைகள் அமைவதும் எல்லாமே நமக்கு ஒரு பாக்கியம்தான். அந்த பாக்கியம் என்ற பிராரப்த கர்மாதான் என்பதை நாம் அனைவரும் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியம் கெட்டுவிட்டாலே அந்த நபருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது குடும்பம், குழந்தைகள், ஒரு முதலீடு சார்ந்த ஒரு தொழில் அமைப்பு அல்லது ஒரு வேலை, தனப்பிராப்தி என்ற அனைத்துமே கெட்டுவிடும் நண்பர்களே. அதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் பாக்கியம் கெட்டுவிட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொளியை காணும் அனைவருமே ஜோதிடராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மிக எளிமையாக கூறுவதென்றால், எந்த ஒரு மனிதனுக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 வாழ்க்கை, திருமணத்திற்கு முன்பு ஒரு வாழ்க்கை, திருமணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதனின் திருமணத்திற்கு பின்பு அமைந்த வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமைந்துவிட்டதே ஆனால் அவன் பாக்கியசாலிதான். அதுபோல் ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்த பின்பு அவனுக்கு வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றங்களும் நற்செயல்களும் நற்கர்மாக்களும் நடந்தது என்றால் அவனும் ஒரு பாக்கியசாலிதான். அதை விடுத்து திருமணத்திற்கு பின் இவர்கள் பெரிய அளவில் இருந்த ஒரு குடும்பம் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு செல்கிறது என்றால் அதுவும் பாக்கியம்தான் நண்பர்களே. அதுபோல்தான் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். சந்தோஷமான தம்பதிகள் குழந்தை பிறந்த பின்பு கோர்ட் வாசலில் சென்று நிற்கிறார்கள். குடும்பமே வேண்டாம் என்று உதறிவிட்டு செல்கிறார்கள். இதுவும் கூட ஒரு பாக்கியம்தான். அந்த பாக்கியம் கெட்டுவிட்டால் இந்த மாதிரியான சூழ்நிலையும், அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து வந்த பிராரப்த கர்மா என்பது நமக்கு
உணரச் செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முற்பிறவியில் நாம் இவையெல்லாம் செய்ததைத்தான் திரும்ப அனுபவிக்கிறோம். அதாவது ஒரு குழந்தையை வைத்து ஒரு குடும்பத்தை நாம் பிரித்திருந்தோமே, ஆனால் அந்த குழந்தை நமது குடும்பத்தை பிரிக்கிறது இந்த பிறவியில். அதுபோல்தான் நண்பர்களே, எல்லா விஷயங்களுமே நன்மையும் தீமையும் நாம் உணரக்கூடியது என்றால் நமது வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு எப்படி நன்மையாக நடக்கிறது என்பதையும் தீமையாக நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டோமேனால் இந்த நிகழ்ச்சி சென்ற பிறவியில் நாம் தவறு செய்திருக்கிறோம் என்று உணர்ந்து அதை இந்த பிறவியிலாவது திருத்தி நன்மை செய்ய முயற்சிப்போம். அதன் மூலம் நமது ஆகாமிய கர்மாவில் சென்றடையும் சஞ்சித கர்மா சிறப்பானதாக அமையும். அதுபோல்தான் நண்பர்களே, நல்ல நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், சொந்த பந்தங்கள், உடன்பிறப்புகள், சுற்றங்கள் இவர்களில் யாராவது நம்மிடம் பணம் வாங்கி கொண்டோ அல்லது நம் சொத்துக்களை அபகரித்து கொண்டோ அல்லது நம்மை பொருளாதார ரீதியில் கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் அதுவும் நாம் நமது கர்மாவை உணரும் தருணம் நண்பர்களே. அந்த உணரும் தருணமானது அது இந்த பிறவியில் நாம் ஏற்படுத்தி கொண்டதா அல்லது முற்பிறவியில் நாம் கொண்டு வந்ததா என்பதை நமது ஜாதகம் முடிவு செய்து சொல்லும். நமக்கு இது எந்த வகையான ஏன் இப்படி அனுபவிக்கிறோம் என்பதை நமது ஜாதகம்தான் சொல்லும் நண்பர்களே. ஆனாலும் அதுவும் நாம் கர்மாவை உணர்ந்து கொள்ளும் தருணம். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அதன் பின் விளைவுகளை நாம் சிறிது சிந்தித்து பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக நாம் நமது கர்மாவை உணரக்கூடிய வாய்ப்பாக அமையும் என்பது எனது வாதம். உங்களது வாழ்க்கை துணை உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் அல்லது உங்களிடம் அன்பாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சில வேண்டாத வேலைகளை செய்தாலும் அல்லது உங்களை வேண்டாம் என்று கூறினாலும் இவை அனைத்துமே நாம் முற்பிறவியில் செய்த எதிர்வினைகள் தான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் அந்த தவறுகளை மன்னிக்கும் மனப்பக்குவம் நமக்கு வரும் நண்பர்களே. அதுபோல் இதையெல்லாம் நாம் செய்தால் அடுத்த பிறவியில் நமக்கு இது வரும் என்ற ஒரு எண்ணம் உதித்ததானால் அந்த கர்மாவை ஒதுக்கி விடுவோம் நண்பர்களே. இதுதான் நாம் கர்மாவை உணர்ந்து செயல்படும் வழிவகை. கர்மாவை எப்படியெல்லாம் நமக்கு அந்த கர்மாவானது வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் வாழ்க்கையில் சிறு சிறு தவறுகள் மட்டுமல்ல, பெருந்தவர்களும் நமது மனதில் கூட உதியாது என்பதுதான் இந்த காணொளி மூலம் கர்மா பற்றிய அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த என்னும் எனது எண்ணம் நண்பர்களே. எனது கர்மா பற்றிய முந்தைய மற்றும் இந்த பதிவுகளை உங்கள் நண்பர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் அனைவருக்கும் அனுப்பி அவர்களும் இதை கண்டு அதன் உண்மையை உணர்ந்து பார்க்கின்ற பலரில் ஒரு சிலராவது நல்வழி செல்ல நினைப்பார்களே ஆனால் கூட அது கூட நற்கர்மாதான் என்று சந்தோஷத்துடன் கர்மாவை பற்றிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். எனது இந்த கருத்தானது எனது அனுபவத்தின் மூலம் ஜோதிடத்தில் ஜாதகங்களில் கண்டு அதை பலருக்கும் உணர்த்தி அவர்களின் மன கஷ்டத்திலிருந்து கொஞ்சமாவது குறைத்து இதுதான் விதி அனுபவித்து உணர்ந்த உண்மை என்பதால் இதில் யாரையும் எப்பொழுதும் நிர்பந்திக்கவோ அல்லது இந்த கருத்து தான் சரி என்று வாதாடவோ
நான் தயாராக இல்லை என்பதை இந்த பதிவின் மூலம் தங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நண்பர்களே, கர்மா பற்றிய இந்த வகையான இந்த எனது பதிவின் உள் அர்த்தங்கள், அது நன்மையோ தீமையோ, வேண்டுமா வேண்டாமா என்பது எல்லாமே உங்களது சுய விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டதே அன்றி எனது சார்பிலிருந்து எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லை என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் அனைவரும் மிக பயப்படும் ஒரு கோளான சனி பகவானின் தன்மையை பற்றி, அவர் வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார் என்பது பற்றி, எப்படியெல்லாம் நாம் நடந்து கொண்டால் சனி பகவானின் கடுமையான தாக்குதல்களிலிருந்து எளிதாக வெளிவரலாம் என்பதை பற்றி ஒரு சிறு காணொளியாக தர இருக்கிறேன் நண்பர்களே. அதுவரை இன்று வரை இந்த ஆஸ்ட்ரோபிக் சேனலை தொடர்ந்து பார்த்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தங்கவேல் முருகன். வணக்கம் நண்பர்களே.